ஹல்லேலூயா. தினமும் இயேசு இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோட இந்த தேவைப்பள்ளி யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயமாக இருக்கு. அத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி நம்ம சேர்ந்து அறிக்கை செய்து பாடப்போகிற ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டு ரத்தத்தால் சொல்லி நம்ம சேர்ந்து பாடி கத்தனை மேம்படுத்தலாமா? ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையின் பிடி நின்று, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையின் பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால், படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் அறியா ஒரு மகனைப் போல பார்க்கின்ற பரமபிதா, பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாளிலே கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1:7 வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஸோ வசனம் அழகாக சொல்லுது, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறேன். இந்த நாள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஸோ ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவர் நம்முடைய சகல பாவத்தையும் சகலவற்றையும் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கியிருக்கு. அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது. இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய ரத்தத்தை நம்ம சொல்லும்போது அங்கே விடுதலை உண்டாகுது. அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை மாத்திரம் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் கழுவுறது, நம்முடைய வியாதிகளை கழுவுறது. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவருடைய ரத்தத்தை நம்ம விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும்போது அது நமக்கு ஜெயத்தை தருகிறதா இருக்கு. ஏன்னா அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது விலையேற பெற்ற ரத்தமாய் காணப்பட்டது. அது விலையேற பெற்ற ரத்தம். ஆமே. ஸோ அவருடைய ரத்தம் நம்ம என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிறது. ரெண்டாவது பாதுகாக்கிறது. மூன்றாவது நமக்கு ஜீவனை, மூன்றாவது அவருடைய ரத்தம் நமக்கு ஜீவனை தருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? அவருடைய ரத்தம் நம்ம எப்படியெல்லாம் சுத்திகரிக்கும்? நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் நமக்கு விரோதமாக எல்லாவற்றையுமே சுத்திகரிக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டில் நமக்கு நல்ல உதாரணங்கள் உண்டு. தேவனிடத்தில் அவங்க வருவதற்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலிகளை செலுத்தினார்கள். பலிகளை செலுத்தி தங்களை சுத்திகரித்து கொண்டு அப்புறம் தான் தேவாலயத்துக்கு போவாங்க. ஸோ தேவனுடைய அந்த ரத்தம் பழைய அந்த ஆடு மாடுகிற ரத்தம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை தரல. அவங்களுடைய பாவத்துக்கான நிரந்தரமான ஒரு தீர்வை அந்த ரத்தம் தரவே இல்லை. பாவ நிவாரண நாள் சொல்லிட்டு வருஷம் ஒவ்வொரு வருடமும் அவங்களை தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தாங்க. தங்களுடைய பாவத்துக்காக பிரதான ஆசாரியத்துக்கு போய் பலி
செலுத்தி அதன் மூலம் தெய்வம் பாவ மன்னிப்பு பெறுவார். ஸோ பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நாளில் போய் அவங்க பாவ சுத்திகரிப்புக்காக பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ரத்தம் அவங்க சுத்திகரிப்பு தரல. ஆனால் இயேசுவின் ரத்தம் ஒரே ஒரு டைம் நமக்காக பலியிடப்பட்டது. அந்த ரத்தம் நம்ம பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு சுத்திகரிப்பை நமக்கு தந்துள்ளது. ரெண்டாவது, அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், மோசே காலத்தில், மோசே வாழ்ந்த நாட்களில் எகிப்தில் இஸ்ரவேல் அடிமையாக இருக்கும்போது நிலை கால்களிலே ரத்தத்தை தெளித்து பூச சொல்லியிருந்தாங்க. ஸோ சங்கார தூதன் அந்த வழியாக போகும்போது இஸ்ரவேல் குடும்பத்தை ஒன்றுமே செய்யலை, எகிப்தில் அழிவு உண்டானது. ஸோ அப்படி ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது, எல்லா தீமைக்கும் நம்ம விலக்கி பாதுகாக்கிறதா இருக்கு. மூன்றாவது, அது ஜீவனை தருகிற ரத்தம், இயேசுவின் ரத்தம். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினபடினால அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். அவருடைய ரத்தம் கழுவப்பட்ட நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. சதா நம்ம இந்த பூமியில் நாளெல்லாம் சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட வாழத்தக்கதான் அந்த கிருபை அந்த ரத்தத்தினால் உண்டாகிறது. அந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். இந்த ரத்தத்தை யாரெல்லாம் நம்ம விசுவாசித்து இயேசுவின் நாம் வியாதியில் இருக்கும்போது இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்குள் இருக்கிறபடினால் நான் சுகமாக இருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் என்னை எல்லா தீங்குக்கு என்னை விலைக்கு பாதுகாக்கும் சொல்லி அதை அறிக்கை செய்து அதை விசுவாசிப்பின்னு சொன்னால் அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. ஏன்னா அப்படி ரத்தம் விலையேற பெற்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல? விலையேற பெற்ற ஒரு தேவன் நம்ம ஆராதிக்கும். விலையேற பெற்ற ரத்தம் அது வல்லமையுள்ள ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் குணமாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால அவர் நமக்கு ஜீவனை தந்து பாதுகாக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி யுத்தங்கள் இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் போது ஜீவனை தருகிற ரத்தமாக இருக்குது. யுத்தங்கள் நம்மை சுற்றி அதிகமாக இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு தேவனால் உண்டாகிறது. ஆமே. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் ரத்தத்துக்காக சப்பா நாங்கள் ஜெபிக்கப்பா. உங்கள் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தம் எங்களை பாதுகாக்கிறது, அந்த ரத்தங்களை சுத்திகரிக்கிறது, அந்த ரத்தங்களை ஜீவனை தருகிறது. ஜீவனை தந்து கத்தப்பா எங்கள் வாழ்க்கையில் மகத்துவங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. உங்கள் விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி செலுத்தினப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். இப்படி பிரசன்னமே எங்கள் நடத்தட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகலமாக மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.